ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போர் அடிக்க சேனல். நான் உங்கள் பிரபு. என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை தான் நான் பார்க்க போகிறோம். என்னுடைய பைக் பார்த்தீங்கன்னா செயின் ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. செயின்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சிங்க. அதனால் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் செயின் லூப் போடலான்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு நான் செயினை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். எதிர்பாராத விதமாக அந்த செயினில் நான் க்ளீன் பண்ண வச்சு அந்த கிளாத் மாட்டி என் கையை சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் விரல் அதில் மாட்டிக்கிச்சிங்க. அந்த செயினோட பல்லில் போய் மாட்டிக்கிச்சு. என்னோடய மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சிங்க. ஒரு விரலே உடஞ்சிடுச்சு. அது மேலே இருந்த சதெல்லாம் பிச்சுக்கிச்சு. நகம் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சுங்க. இன்னொரு விரலில் லைட்டாக அடிபட்டுடுச்சுங்க. மொத்தம் 3 விரல் மாட்டிக்கிச்சு உள்ளே. அதில் ஒரு விரலில் ஓரளவு எதுவும் படலை. மீதி 2 விரலில் மட்டும் அடிபட்டுடுச்சு. ஒரு விரலில் மோசமாக அடிபட்டுடுச்சுங்க. விரலே உடஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாகிடுச்சிங்க எனக்கு. என்னாலே முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தான் போய் மாட்டிக்கிச்சு. நான் அப்படியே இழுத்துட்டேன் வேறு. ஆனால் சதையும் சேர்த்து பிச்சுக்கிச்சு அதுலேயே. இது எதனால் சொல்கிறேன்னா, நான் பண்ண இந்த முட்டாள்தனத்தை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. தயவு செய்து நீங்கள் வண்டி செயின் க்ளீன் பண்ணோன்னா மெக்கானிக் ஷெட்டோ வாட்டர் சர்வீஸ் சென்டரோ அதில் கொடுத்து நம்ம அவங்க மூலயமா க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. இது ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கும். அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு அந்த அனுபவம் இருக்காது. அனுபவம் இருந்தாலும் சரி, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது என்னோடய இது வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் வண்டி வாங்கி ஒரு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் நான் இப்போ தான் இந்தமாரி ஆகியிருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே தான் க்ளீன் பண்ணுவேன், நானே தான் செயின் லூப் போடுவேன். இப்போ தாங்க எனக்கு இதுமாரி ஆகிருக்கு. இதேமாரி உங்களுக்கு என்றைக்காவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் பிரதர்ஸ்க்கோ யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இப்போ பைக் இருக்குது. செயின் லூப் போடுற மாதிரி பைக் தான் மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருக்காங்க. அதனால் ஷோரூமில் தரத்துக்கு பதிலாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டால் செலவு கம்மியாகுன்றதுக்காக தான் ஒரு சிலர் பண்ணுவோம். நானும் அதுமாரி தான் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு பழகினதுனால நான் அடிக்கடி பண்ணுறதுனால எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. ஏதோ ஒரு கவனக்குறைவு நம்மளுக்கு வரும், அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுமாரி ஆயிருக்கு எனக்கு. ஆனால் நான் ப்ராப்பராக தாங்க பண்ணேன். அது எந்த நேரத்தில் மாட்டிச்சுன்னு தெரியல. என் விரலை பாருங்கள், மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே ப்ளட்லாம் எப்படி இதாக இருக்குது பாருங்கள். நான் இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆகுது. இப்போ இந்த விரல் ஒன்றா சேர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளால் 6 மாதம் இந்த விரலில் இந்த கையை அசைக்கக்கூடாது, அந்த விரலை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரி, எனக்கு நடந்த மாரி மீதி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக வெளியே விடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. செயினை க்ளீன் பண்ணுறது கையை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க, ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு இருக்காது, அந்த அளவுக்குலாம் அனுபவம் இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு என்றைக்காக இருந்தாலும் இதுமாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இதே ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிறதுனால அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நான் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை என்னுடைய இது ஏற்றுக்குங்க. ஏற்றுட்டு மிஞ்சி போனால் 150 ரூபா தாங்க ஆகும். நம்ம செயின் லூப் போட்டு அவங்க க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம விரல் ஒன்று போயிடுச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போதுனா சொல்கிறாங்க, விரல் கட் ஆகிடுச்சா துண்டாயிடுச்சான்னு கேட்குறாங்க. சாதாரணமாக டாக்டர்ஸ் அவங்க இது மாதிரி நிறையா பார்த்துருக்காங்களாம். 4 விரல்லாம் போய் நிறைய பேர் வந்திருக்காங்களாம் செயின் க்ளீன் பண்ணும்போது. அது சொல்லும்போது எனக்கு என்னையே அறியாமல் பயம் வந்துடுச்சு. எங்கே என் விரலை எடுக்க சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்துடும், விரல் சேர்ந்துடும் சொல்லிட்டாங்க. இல்லைனா என் நிலைமை நினச்சி பாருங்கள். நம்ம ஒரு 150 ரூபா பால் மாதிரி விரலே போயிட்டுருக்கோம் நேற்று எனக்கு. இதை இந்த தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் பைக் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு 150 ரூபா மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். 150 ரூபா கொடுத்து செயினை க்ளீன் பண்ணி நம்ம லூப் போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் லூப் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், செயினை கூட அவங்கக்கிட்ட க்ளீன் பண்ணி சொல்லிடலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், என் கை எப்படி இருக்குது பாருங்கள். என்னால் வலி தாங்க முடியலைங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வலி ஓவராக இருக்குங்க. ஏன்னா விரலே உடஞ்சிருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். விரல் உடஞ்சா கூட அது மேலே இருக்க சதையும் எடுத்துக்கிச்சிங்க. அதில் டின்ச்சர்லாம் விட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏன்டா பண்ணுன்னு இருக்குங்க. சரி, எனக்கு பட்ட இந்த கஷ்டம் யாரும் படக்கூடாது, நான் பட்ட மாரி துன்பம் யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிகிற மாரி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம
நினச்சிருக்க கூட மாட்டோம். இதுமாரிலாம் விரல்லாம் வந்து செயினில் மாட்டினா போகுமான்றதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். நான் அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாரு, ஒரு விரல் முன்னாடி இருக்க விரல் கட் ஆகிடும், 4 விரல்லாம் போயிருக்கு, அதுமாரிலாம் இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. மெக்கானிக் ஷெட்டில் விட்டிங்கன்னா அவங்களே கரெக்டாக அதுக்கு ப்ரஷ்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களே பண்ணி தருவாங்க, உனக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணார் டாக்டரு. அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு அதிகமாக பேஷண்ட்டை பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. நம்ம வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பைக் வாங்கினோடனே நம்ம அந்த பைக்கை தான் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், ப்ளஸ் வந்து வண்டி செயின்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதை நம்ம பண்ணுறோம். இந்தமாரி சின்ன பிரச்சனை வருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இதுமாரி பிரச்சனை வருது இந்த செயினில், அதனால் நிறைய பேருக்கு ஆகிருக்குங்க. அதனால தான் நான் அதை சொல்ல வந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஆகிருக்கான், டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் எனக்கு இதுமாரி ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, இதுமாரி எங்கே கூட ஆயிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி சொன்னாங்க ஒரு சிலர்லாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, உங்களோட பிரதரோ, உங்களோட ஃபாதர்ஸு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பைக் இப்போதைக்கு எல்லார் வீட்லேயும் பைக் இருக்குங்க. எல்லாருமே வந்து செயின் லூப் போகிற மாதிரி பைக் தான் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். எல்லாருமே வீட்டில் செயின் க்ளீன் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணால், சப்போஸ் மெக்கானிக் ஷெட் போக முடியாத ஒரு இதுவாக இருந்தால் கூட கையை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. கையை மட்டும் எக்காரணத்துக்கு கூட செயினில் வந்து கீர் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு செயினில் கை வைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு வேதனை உங்களுக்கு புரியுமானன்றது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வலிங்க, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என் கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரத்தம்லாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சுங்க. ரத்தம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் பயந்துட்டேங்க, உண்மையிலே சொல்லப்போனால் என் விரல் எடுத்துருவோமோ நிலமை வந்துருமோன்றது தான் என்னோடய பதட்டமே ஆகிப்போச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த பதட்டமும் போகல, அந்த பயமும் போகலைங்க. எனக்கு என்னடா இது, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க பைக்கு. 7 வருஷத்துலேருந்து நான் ஒரு 1 இயர் தாங்க சர்வீஸ் சென்டரில் ஃபுல்லாக ப்ராப்பராக விட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி இது சின்னதான ஒர்க்கு தானேன்ட்டு நானே பண்ணியிருந்தேன். அப்போனா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 6 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷம் இல்லாமல் இன்றைக்கி இந்த டைமில் ஆகிருக்குன்னா, ஒரு சிலருக்கு அப்பயே புதுசு பைக்லேயே கூட ஆகிருக்கலாம். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேங்க, 4 விரல்லாம் போயிருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம காசு கொடுத்து பைக் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறது, அந்த காசில் ஒரு கால்வாசி கூட ஒரு சின்ன ஒரு % கூட இருக்காதுங்க அந்த செயின் க்ளீன் பண்ணுறது கடையில் கொடுக்குறது. அதுக்கு பால் மாறிட்டு நம்ம விரலில் நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருமே வந்து மெக்கானிக் ஷெட்டோ இல்லை சர்வீஸ் சென்டரோ இவங்கக்கிட்ட விடுங்க, இல்லை வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல விடுங்க. அவங்க வந்து ப்ராப்பராக அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மிஷின் இருக்கும், அவங்கக்கிட்ட அந்த ப்ரஷஸ்லாம் இருக்கும், நம்மக்கிட்ட அது இருக்காது. அப்படியே நம்ம பண்ணணுன்னா கூட ப்ரஷ்ஷை வச்சு வண்டி ஆஃப்லேயே பண்ணுங்கள், ஆனில் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு நம்மளோட விதி வந்து சொல்ல முடியாதுங்க. இது நான் சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்குமே இந்தமாரி நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து. இதால் உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அது வச்சும் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவு பண்ணால் கூட நம்மளுக்கு திரும்ப வருமானது தான் டவுட் இதில். ஏன்னா விரல்லாம் க்ரஷ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் காசு கொடுத்து நம்ம ரெடி பண்ணாலும் அது இயற்கையாக இருக்கிற மாரி இருக்காதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். இது என்னுடைய இதுவும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்ரே ரிப்போர்ட் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் மேலே இருக்க அந்த விரல் உடஞ்சிருக்கும். அதை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதேமாரி தாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இது எல்லாத்துலேயுமே இருங்க. இருட்டில் சரியாக தெரியல, நான் வேறு செல்லில் டார்ச் அடித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், மிடில் ஃபிங்கர் பாருங்கள். அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள்.